எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்களால் உருவாகக்கூடிய ஐடியாக்கள், இதை அத்தனையையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. இல்லைன்னா கையில் மொபைல் இருக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. மறக்காது. மறந்தால் தோல்வி அடையும். ஆனால் தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வார்த்தை. இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறுறீங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் ஒரு நிர்வாண உண்மைகள். ஆங்கிலத்தில் இது ஒரு வார்த்தை உண்டு, நேக்கட் ட்ரூத் ஹர்ட்டிங் ஹார்ட். நிர்வாண உண்மைகள் கசக்கும், ஆனால் அதுதான் உண்மை. முதலில் யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதே. சொல்பவன் தகுதி உனக்கு தேவையில்லை. சொல்லும் வார்த்தையில் விஷயங்களில் அர்த்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒருத்தர் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க, அது தவறு. அவங்க நெகட்டிவாக கூட பேசுவாங்க உங்ககிட்ட, அதையும் காது கொடுத்து கேட்டுங்க. இது மூலமாக நமக்கு என்ன ஐடியா கிடைக்கிது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். காமசூத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய முனிவர் எழுதினார். அவர் திருமணமே செய்து கொள்ளலை. என்னது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தர் சொன்னால் அது சரியாக இருக்குமா அப்படின்னா இருக்கும். சிலருக்கு வரும்போதே ஞானிகளாக பிறப்பாங்க. அது எல்லா மதத்துலேயும் உண்டு. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்லாம் கிடையாது, எல்லா மதத்துலேயும் உண்டு. ஞானிகள் பிறக்கிறவங்க உண்டு. இப்போது நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருந்த திரு கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்கிறேன். அவர் தன் வாழ்நாளில் தொடாத விஷயமே கிடையாது. அப்போது அவர் தொடாத சப்ஜெக்ட் எதாவது இருக்கா சொல்லுங்கள். பூவிலேருந்து பழத்திலேருந்து வாழ்க்கையை நெறிமுறை எல்லாத்தையும், நல்லது கெட்டது, போனது வந்தது, திருமண சடங்கு, திருமணம்னா என்ன, ஒரு பொண்ணு பெருசாச்சுன்னா அதை எப்படி பாடுறது, எல்லா சப்ஜெக்டையும் பட்டார். அது தொடாததே கிடையாது. அவர் ஒரு பாட்டில் எழுதுகிறார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா அது எழுதுறதுக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய ஞானம் வேண்டும், எவ்வளோ தன்னம்பிக்கை வேண்டும், அதை யோசனை பண்ணி பாருங்கள். நினச்சே பார்க்க முடியாது. நம்ம காலத்தில் நம்மளோட பிறந்தவர் அவர். உன்னுடைய ஹீரோ, நீங்கள் ஒரு ஹீரோ வச்சுருப்பீங்க யாரோ ஒருத்தர், அவர் ஹீரோவா, உங்களுடைய தாய் தந்தையர்கள் ஹீரோவா, ஹீரோயினா? உங்கள் ஹீரோ உங்களுக்காக என்ன பண்ணார்? ஏதாவது உபயோகம் உண்டு? அவங்களுக்கு போய் கட் அவுட்டில் பால் அபிஷேகம்லாம் பண்ணி, இது நியாயமா? ஒரு ஏழை குழந்தை பாலுக்கு கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலாம்ல. இந்த ஹீரோவாக பெரிய ஆள், அந்த ஹீரோ ஒல்லியாக இருப்பார், 10-15 பேர் அடிப்பார், எல்லாம் தொப்புன்னு விடுவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்க வெளியில் வராங்கல்ல, அதே பாக்ஸருங்கிற பேரில் அவரை காப்பாற்றுறதுக்கு அந்த 10 பேர் வருவோம். அப்போது அந்த ஹீரோ தான் பெரிய ஹீரோவாச்சு. உங்கள் ஹீரோ ஏன் பண்ண சொல்லு, காப்பாற்றிக்க சொல்லு, யாராவது அடிக்க வந்தால் அடிக்க சொல்லி பார்க்கலாம். சினிமா தம்பி, சினிமா. எம்ஆர் ராதா மிகவும் பெரிய அறிவாளி. அவர் சரியான அறிவாளி. அவரை மாதிரி ஒரு நல்ல அறிவாளியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் சொல்லுவார், டேய், நாங்கள் அடிக்க சொன்னால் அடிக்கிறோம், அழ சொன்னால் அழறோம், சிரிக்க சொன்னால் சிரிக்கிறோம், எல்லாம் வெறும் பவுடர்டா, அவள் தான்டா இந்த பவுடர் பண்ணுற வேலைடா அப்படின்னு ஓப்பனாக ஒரு மீட்டிங்களெல்லாம் பேசியிருக்காரு அவர். நீ 4 அணா 8 அணா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு தர டிக்கெட்டில் உக்காந்து, ஏண்டா ராதா நடந்து போகிற,
உனக்கு கார் வாங்கி தரேன் நான். உங்கள் போட்ட காசு தாண்டா நான் காரே வாங்கிறேன். கடைசியில் நீ தரையிலே இருக்க, நான் மேலே வந்துட்டேன். பவுடர் தம்பி, பவுடர் அப்படின்னு அவர் ஓப்பனாக பேசுவார். இதை யாராலையாவது மறுக்க முடியுமா? எனக்கு போய் விசில் அடித்தேன், உனக்கு போகும்போது சங்கு தான் ஊதுவான், எனக்கும் சங்கு தான் ஊதுவான். எனக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம்? நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நீ ஒரு தொழில் பண்ணுற, அவ்வளோதான்டா. நான் பெரிய ஹீரோலாம் கிடையாதுடா. எட்டி உதைக்க சொன்னால் உதைக்கணும், அவன் ஒருத்தன் உதைச்சான்னா வாங்கிக்கணும். இதாண்டா எங்களோட நிலைமை, புரிஞ்சுக்கடா தம்பி அப்படின்னு அவர் தன்னுடைய உண்மையான நிலையை, ஒரு நடிகருங்கிற நிலைமையை நீங்கள் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. உன் தாய் தந்தை செய்யாத தொழிலையா யாராவது பண்ண போகிறாங்க? அவங்களாம் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறாங்க. நினச்சி பாருங்கள். முதல்ல தாய் தந்தையர்களை மதியுங்கள். கற்பனை உலகத்தில் வாழாதீங்க. அது உங்கள் வாழ்நாள் பூரா கற்பனையாகவே ஆக்கி விட்டுடும். காமராஜர் என்ற ஒரு மாபெரும் மனிதன், ஒரு ஏழை பங்காளி, தன் பாதுகாப்புக்காக என்ன பண்ணார் தெரியுமா? ஒரே ஒரு டவாலி தான் வருவான். அது கூட அவர் வயசானதுனால எடுத்து வைக்காது, இல்லைன்னா அவர் எடுத்துன்னு போடுவார். ஒரு அதாவது அந்த ட்ரெயினில் வரும்போது ஏதாவது வாங்கணும்னா அவரே முடிக்க கை காசப்பட்டு அவங்க டவாலியை கூட வாங்க விட மாட்டார். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதன் அவர், ஒரு உண்மையான ஹீரோ. பல குழந்தைகளை படிக்க வச்சார். கல்வி தந்தை, அவர் தான் கல்வி தந்தை. எவ்வளோ ஏழை குழந்தைகளை படிக்க வச்சாங்க. அவர் தான் உண்மையான ஹீரோ. இந்த சினிமா நடிக்கவங்களாம் ஹீரோ இல்லை. கலாம், அப்துல் கலாம் சாதாரண பேப்பரெல்லாம் போட்டு ராமேஸ்வரத்துலேருந்து ராக்கெட்டை விட்டு ஒரு மாபெரும் சக்தியாளனாக, ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக இந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாகவே வாழ்ந்துட்டு போயிட்டார். அவர் தான் நம்மளோட ஹீரோ. எடுத்துங்க, அப்படி எடுத்துங்க. நான் பாட்டு உப்பையும் வேப்பங்குச்சியும் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். என் முன்னோர்கள்லாம் சொன்னால் பல்லு சுத்தமாக இருந்தது, ஒரு சின்ன கிருமி கூட கிடையாது. இந்த உப்பை தின்ன போட பல்ல தேய்க்காத, இந்த வேப்பங்குச்சியை தேய்க்காதுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டு டிவியில் கத்துன்னு கத்தி என்னையும் மாற்றி இப்போ திரும்ப உன்னுடைய பேஸ்டில் உப்பு இருக்கிறதா, உன்னுடைய பேஸ்டில் வேப்பம் இருக்கிறதா, வேப்ப இலையின் மறுமணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறியோ. நான் விட்டதை நீ பிடிச்சிக்கிட்டு நீ காசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாம்பளும் அதை வாங்கிட்டுருக்கோம். யோஜனை பண்ணி பாருங்கள் தம்பி. என் கொல்லை ஓரத்தில் அது பாட்டு நிறையா கத்தாழை அது பாட்டு கிடக்கும். நாங்கள் அதை சீவி நாங்கள் சோப்பு மாதிரி நிறையா யூஸ் பண்ணோம். அந்த கத்தாழையை அலோகியான்னு போட்டு அதுக்கு ஒரு க்ரீமை ஒன்று உருவாக்கி அத்தையும் அநியாய விலைக்கு விற்று என்கிட்ட காசை பிடிக்கணும் போகிறீங்க, நீங்களும் கொடுக்குறீங்க, அவங்களும் வாங்கிறாங்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய வசதிகள் எங்கேயாவது உண்டா? நிச்சயமாக கிடையாது. எல்லா இடத்துலையும் இயற்கை தான் உங்களை காப்பாற்றும். சைடு எஃபெக்ட் இருக்காது. நினச்சி பாருங்கள். காதில் எண்ணெயை விடாத, மூக்கில் எண்ணெயை விடாத, கண்ணில். எங்கள் ஆத்தா எனக்கு நல்லா எண்ணெயை தேய்ச்சோன்னா கண்ணில், மூக்கில், காதில் எல்லாத்துலேயும் எண்ணெயை விடுவாங்க. வேப்பில் ஒன்று கொழுந்து இருக்கு இல்லையா, அதை எடுத்து வாயில் சாப்பிட்ணும், கசக்கும், சாப்பிட்றாம்பாங்க. என் குடல் நல்லா இருந்தது, உடம்பு நல்லா தான் இருந்தது. எண்ணெய் குறைச்சி இப்போ என்ன சொல்லலாம் டாக்டர்ஸு? எண்ணெய் தேய்ச்சிக்காது. அப்போ சூடு தணிக்குது. அது எப்படி தணிக்குது? முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். சூடு தனியே இதை குடி, அதை குடி, அதை குடி, இதை குடி. எதுக்கியா? ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று பிழிஞ்சு கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு, நல்லா 1 லிட்டர் தண்ணி போட்டு குடியா. இல்லையே எலுமிச்சம்பழத்தை நாளாக கட் பண்ணியா ஒரு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ குடி. சூடும் தனியும்
உங்களுக்கு தாகமும் நல்லா தனியும், எல்லாமே அது பாட்டுக்கு சந்தோஷமாக நம்ம வாழலாம். 4 வயசு குழந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து நிற்குது. நெஞ்சம் பதைக்கிறது தம்பி. அநியாயம் இல்லை. ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு சிட்டியை உப்பை போட்டு சூட்டை தணிக்கிறத விட்டுட்டு அந்த அது விற்கிறான் இதை விற்கிறான்னு போட்டு சாப்பிட்டு இளநீரில் சூடு தனியாதான். எவ்வளோ இளநீர் இருக்குது. நொங்கு என்ன இயற்கையான மருத்துவம். இதையெல்லாம் சாப்பிடுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த வடிவேலு சொல்லணும், எப்பா இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்றதே கஷ்டமாப்பா அப்படின்னு கரெக்டாக தான் சொல்லுது. இந்த புருடாவை கேட்டு கேட்டு அழிந்து போகாதீர்கள். இயற்கையான மருந்துகளை நாடுங்கள், இயற்கையான முறைகளை தழுவுங்கள். நல்லா ஒரு வாழைப்பழம் சாப்பிடு, நல்ல கார்போஹைட்ரேட், உடம்புக்கு நல்லது, மோஷன் க்ளீனாக வந்துடும். மருந்து சாப்பிட்டு வெளிக்கு போக வேணாம். நல்லா பண்ணுங்க, நல்லா இருங்க, யோஜனை பண்ணுங்க தம்பி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உண்மைதான். நிர்வாண உண்மைகள் மனதை கசக்கும். நேக்கட் ட்ரூத் ஹர்ட்டிங் ஹார்ட். புரிஞ்சுங்க. நாளை சந்திப்போம்.